பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த வெள்ளிக்கிழமை காலமான டதஸ்ரீ புங் முக்தார் ராடினின் குடும்பத்தினரை சந்தித்து தமது ஆறுதலை தெரிவித்தார். சபா முன்னாள் துணை முதல்வரின் குடும்பத்தினருக்கு மடானி அரசாங்கத்தின் சார்பாக அன்வார் இரங்கலை தெரிவித்தார். அவரது மறைவு சபா மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் இழப்பு என்று அன்வார் விவரித்தார். அவரது மறைவு சபாவிற்கும் நாட்டிற்கும் பெரும் இழப்பாகும் என்றும், குறிப்பாக நிர்வாகம், அரசியல் மற்றும் மக்களை பாதுகாப்பதில் அவர் ஆற்றிய போராட்டத்திற்கு பேரிழப்பு என்று அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த கடினமான நேரத்தில் புங் முக்தாரின் குடும்பத்தினருக்கு வலிமை கிடைக்க வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக அன்வார் தெரிவித்தார். சபா பரிசான் நேஷனல் தலைவராகவும் இருந்த புங் முக்தார் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:46 மணியளவில் கொத்தகினபாலுவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமானார். நேற்று அதிகாலை ஸ்தாபாக் தானா கோத்தாவில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு பெண் தனது 35 வயது மகன் காரில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். தாயார் வேலைக்காக வீட்டை கடந்து சென்ற போது காரில் தனது மகன் இருப்பதை கண்டதாகவும், அதைத் தொடர்ந்து காலை 7:52 மணிக்கு புகார் அளித்ததாகவும் வங்சா மாஜு காவல்துறை தலைவர் லாசிம் இஸ்மாயில் தெரிவித்தார். உடலில் காயங்கள் அல்லது மோசமான அம்சங்கள் எதுவும் இல்லை என்றும், இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லாசிம் கூறினார். மரணத்திற்கான காரணம் குறித்த பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக போலீசார் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வரவிருக்கும் அமைச்சரவை மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க டிஏபி தலைவர்களை இன்னும் அழைக்கவில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்தார். ராஜினாமாக்கள் மற்றும் பதவிக்கால வரம்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து அமைச்சரவையில் 4 பதவிகள் தற்போது காலியாக உள்ளன. காலியாக உள்ள பதவிகளை நிரப்புவதற்காக மட்டுமே ஒரு சிறிய மாற்றத்தை செய்வதாகவும், கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடுவதாகவும் அன்வார் நேற்று உறுதிப்படுத்தினார். அமைச்சரவையின் வரிசை பிரதமரின் தனி சிறப்பு என்றாலும், இந்த விஷயம் பொதுவாக அனைத்து கட்சி தலைவர்களுடனும் விவாதிக்கப்படும் என்று அந்தோனி லோக் தெரிவித்தார். ஒவ்வொரு கட்சியும் நிச்சயமாக தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்று குறிப்பிட்ட அவர், மேலும் தனது கருத்துக்களையும் தாம் அவருக்கு நேரடியாக தெரிவிப்பதாக அவர் கூறினார். மிட்வேலி மெகாமால் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு கார் விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் அது சிக்கிக் கொண்டதாகவும், இதனால் அவர் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் பிரிக்வீல்ஸ் காவல்துறை தலைவர் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். நேற்று முன்தினம் மாலை 6:10 மணியளவில் கிழக்கு நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள மிட்வேலி மாலில் இந்த விபத்து ஏற்பட்டது. கார் ஒரு காங்கிரீட் கட்டமைப்பு மற்றும் அருகிலுள்ள நீர்த்தேக்கத்தின் மீது மோதிய பின்னர் ஒரு பிரிப்பானில் நின்றது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் லெங்கெங்கில் உள்ள ஒரு கிளப் ஹவுஸ் நீச்சல் குளத்தில் மழலையர் பள்ளி பரிசு வழங்கும் விழாவின் போது 5 வயது சிறுமி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நூர் தியா அசாலியா நூர் முகமட் என்ற சிறுமி மதியம் 12:15 மணி அளவில் தனது தோழிகளுடன் நீந்திக் கொண்டிருந்த போது திடீரென்று தன் தந்தையின் பார்வையில் இருந்து மறைந்து விட்டார் என மாநில காவல்துறை தலைவர் அல்சாஃப்னி அமாட் தெரிவித்தார். தந்தை தனது மகளை குளத்தில் அசையாமல் இருப்பதை கண்டதாகவும், பொதுமக்கள் சிறுமிக்கு சிபிஆர் உதவி செய்ததாகவும் அல்சாஃப்னி தெரிவித்தார். சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டது. பெஸ்தாரி ஜெயாவில் அமைந்துள்ள தேசிய வகை ஹோப்புல் தோட்ட தமிழ் பள்ளியின் நேர்த்தி நிறை 6ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு பிரமுகராக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டார். தோட்டப்புறத்தில் ஒரு மாளிகை என்று இந்த பள்ளி வர்ணிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பள்ளியின் அமைப்பு சிறப்பாகவே உள்ளதாக கூறினார். தலைமை ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி சுப்பிரமணியம் தலைமையில் இப்பள்ளி பல்வேறு உருமாற்றங்களை கண்டுள்ளது என்று தெரிவித்தார். 100 ஆண்டுகளை எட்டவருக்கும் இந்த பள்ளி சுற்றுவட்டார தோட்டங்களின் சரித்திரபூர்வ சான்றாக அமைகிறது என்று குறிப்பிட்ட அவர், இந்த தோட்ட பள்ளியை கட்டிக்காக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்று தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக மடானி அரசாங்கம் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது. எனவே தமிழ் பள்ளிகள் சிறப்பாக செயல்பட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றும், இதன் மூலம் தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் போக்குவரத்து பிரச்சனையை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு 1ஆம் ஆண்டிற்கு இதுவரையில் 7 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக தலைமை ஆசிரியர் கூறியிருந்தார். இன்னும் கூடுதலாக 10 மாணவர்கள் இப்பள்ளியில் பயில பதிவு செய்தால் அந்த 10 மாணவர்களுக்கான போக்குவரத்து பொறுப்பினை தாம் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார்.
இப்பள்ளியில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை அவர் எடுத்து வழங்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.